السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأتموا الحج والعمرة لله. وقال تعالى: الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. وقال صلى الله عليه وسلم: الحج عرفة، أو كما قال عليه الصلوات والتسليمات. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள் மற்றும் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமை முஃமின்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் நோன்பை கடமையாக்கிய அல்லாஹ் நாமெல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தான். நோன்பு முடிந்ததுமே இன்னொரு மிக முக்கியமான கடமை, இஸ்லாத்தின் 5 கடமைகளில் தொழுகை, ஜகாத், நோன்பை போல அதை ஒட்டி இருக்கக்கூடிய கட்டாய கடமை ஹஜ்ஜுடைய கடமை. அவனுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா துவக்கிவிட்டான். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கின்றன. யார் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, உடல் ஆரோக்கியமும் இருக்குமோ, அவர்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜி என்ற கடமையை வாழ்நாளில் ஒரு முறையாவது அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். வசதி என்று சொன்னால் அவரிடத்திலே பல லட்சங்கள் இருக்க வேண்டும் என்பது அல்ல அர்த்தம். இருப்பதற்கு ஒரு வீடு, அவர் அன்றாடம் அவருக்கு தேவையான செலவுகள் போக ஒரு 40 நாள் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டுமா, அந்த 40 நாளும் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பற்றிற்காக வேண்டி உள்ள செலவுகள் போக அவரிடத்திலே ஒரு 4 லட்சம் இருக்குமே, அவ்வளவுதான். யாரிடத்திலே இந்த செலவுகள் எல்லாம் போக ஒரு 4 லட்சம் இருக்குமோ, அவர்கள் கண்டிப்பாக மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நிறைவேற்றாவிட்டால் அவர்கள் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கண்டனங்களை நாம் பின்னால் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜி என்ற இந்த வணக்கம், இதன் மூலமாக மனிதர்கள் பல்வேறு வகையான சிஃபத்துக்களை அவர்கள் அடைகிறார்கள், தன்மைகளை அடைகிறார்கள், பல்வேறு வகையான பலன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்றான். முதலாவது, ஈமான் சார்ந்த ஒழுக்க நெறிகளின் பாடசாலையாக இந்த ஹஜ் திகழ்கிறது. அதே போல அல் ஹஜ்ஜு யுதஹிரு நஃப்ஸ், அந்த ஹாஜியுடைய நஃப்ஸை சுத்தப்படுத்துகிறது, கல்பை வெண்மையாக ஆக்குகிறது, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்ய வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸுடைய தன்மையை இந்த ஹஜ் ஏற்படுத்தி வைக்கிறது. ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நோக்கி மனிதனை பயணம் செய்ய வைக்கிறது இந்த ஹஜ். இந்த ஹஜ்ஜாகப்பட்டது மனிதனின் ஈமானை வலுவுள்ளதாக ஆக்குகிறது, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதனை உண்டாக்குகிறது. உண்மையிலேயே நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் நிலை இந்த ஹஜ்ஜிலே நாம் பார்க்க முடியும். இது எல்லாவற்றையும் தாண்டி நம்மை போலவே அடுத்தவர்கள் என்று நமக்கு சமமாக பிற மனிதர்களை
மதிக்க வேண்டும் என்ற அந்த உயர்தரமான ஒரு குணத்தை இந்த ஹஜ் என்ற கிரியை நமக்கு பாடமாக போட்டுகிறது. பாருங்கள், சவுதி அரேபியாவுடைய மன்னராக இருந்தாலும் சரிதான், அமெரிக்க நாட்டினுடைய முஸ்லிம் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், ஹஜ்ஜிக்கு வந்து விட்டார். இந்தியாவுடைய ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி, சவுதி அரேபியா மன்னர் ஹஜ்ஜிக்கு வந்தாலும் சரி, இருவருமே ஒரே ஆடையை தான் உடுத்த வேண்டும். இஹ்ராம் என்ற அந்த வெள்ளை துணி, கஃபன் துணி, அதைத்தான் அணிய வேண்டும். நான் மன்னர் என்பதாக சொல்லி கோர்ப்பு அணிய முடியாது. இருவருமே மினாவில் தங்க வேண்டிய நாட்களில் மினாவில் தான் தங்கியாக வேண்டும். முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டிய நாட்களில் முஸ்தலிஃபாவில் தான் தங்கியாக வேண்டும். பெட்டுலாம் இருக்காது, கல்லு மண்ணு தான் இருக்கும், அங்கதான் தங்கியாகும். அவர் அரசராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, மினாவில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதை மட்டும்தான் செய்ய முடியும். அரஃபாவில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும் அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆடையாக இருக்கட்டும், அமலாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், எல்லாமே சமம். அரசருக்கும் சமம், நடுத்தர மக்களுக்கும் சமம், சாதாரண ஏழைக்கும் சமம். இதன் மூலமாக இந்த ஹஜ் என்ற வணக்கம் நமக்கு தரக்கூடிய பாடம், நீ அடுத்தவரை உனக்கு சமமாக மதி என்ற ஒரு உயர்தரமான ஒரு பாடத்தை நமக்கு அது கற்றுத்தருகிறது. அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை போட்டுவிட்டான். நபியிடத்திலே வருகிறார்கள், தன்னுடைய கையை நீட்டி, யா ரசூலல்லாஹ், தங்களுடைய கையை நீட்டுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனவே உங்களிடத்திலே பைஅத் செய்ய வேண்டும். நபி அவர்கள் கையை நீட்டும் பொழுது தன்னுடைய கையை இழுத்துக் கொண்டார். யா அம்ரு மாலக், என்ன ஆனது, ஏன் கையை எடுத்துக் கொண்டீர்கள்? அம்ரு இப்னு ஆஸ் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நிபந்தனையிட விரும்புகிறேன். என்ன நிபந்தனை? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகுமா என்பதுதான் அந்த ஒரு எண்ணம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாலித்த, உனக்கு விஷயம் தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லா, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அந்த இஸ்லாம் இடித்து தகர்த்து விடுகிறது. வ அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா, ஒரு மனிதர் தன்னுடைய ஊரிலே இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு அங்கே முடியவில்லை என்ற பட்சத்தில் இஸ்லாத்தின் சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்யும் பொழுது, வேறொரு ஊரை நாடி செல்லும் பொழுது இந்த ஹிஜ்ரத் ஆகப்பட்டது அதற்கு முன்னால் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் இடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது என்று சொல்லிவிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திபு மா கான கப்லஹு, ஹஜ் என்ற அமல் அந்த மனிதர் எப்பொழுது ஹஜ் செய்து விட்டாரோ, ஹஜ் செய்வதற்கு முன்னால் அவரிடத்தில் ஏற்பட்ட எல்லா பாவங்களையும் இந்த ஹஜ் என்ற அமல் இடித்து தகர்த்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். எந்த அளவு என்று சொன்னால், மணல்களினுடைய எண்ணிக்கை அளவு அவருடைய பாவம் இருந்தாலும், மழை துளிகளின் எண்ணிக்கை அளவு பாவங்கள் இருந்தாலும், கடல் நுரையின் அளவு பாவங்கள் இருந்தாலும், அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் என்ற அமலின் மூலமாக மன்னித்து விடுகிறான் என்பதாக குறிப்பிடுவார்கள். அப்படியானால் இந்த ஹஜ் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அமல் என்பதை ஒவ்வொரு வசதி படைத்தவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். பணம் மட்டும் இருந்தால் போதாது, உள்ளத்திலே ஆசை இருக்க வேண்டும். யாரிடத்திலே ஆசை இருக்கிறதோ, ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்ற துடிப்பு இருக்கின்றதோ, அவர்களைத்தான் அல்லாஹ் கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான். உலகத்திலேயே மிக உயர்ந்த பூமி மக்கா மதீனா. முகலாய மன்னர்கள் இந்தியாவை கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆண்ட முகலாய மன்னர்கள். இன்று இருக்கக்கூடிய உலக செல்வந்தர்கள் மிகப்பெரியவர்கள் யார் முதல்ல இருக்கிறாங்களோ அவங்களுடைய செல்வத்தை மதிப்பிட்ட முகலாய மன்னர்களுக்கு முன்னால் ஒரு 10% கூட தேராது. அப்படியான வசதி படைத்தவர்கள் முகலாய மன்னர்கள். அதிலே ஒரு மன்னருக்கு கூட, ஷாஜகானாக இருக்கட்டும், அக்பரா இருக்கட்டும், அவுரங்கசீபா இருக்கட்டும், யாருக்குமே ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கல. என்ன காரணம்? ஹஜ்ஜுக்கு போய்விட்டால் இங்கே பதவி போய்விடுமோ என்று ஒரு சில மன்னர்களுக்கு பயம். சாதாரண ஒரு பள்ளியுடைய முகத்தினர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து விடுகிறார். என்ன காரணம்? ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை.
ஒரு சிலர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி பல வருடங்கள் பணத்தை அதற்காகவே சேமித்து வைத்து ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வசதி உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக நியத்து வையுங்கள், ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றுகிறேன். அப்ப ஹஜ்ஜி என்பது முன் சென்ற எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், போர் என்று வந்து விட்டால் ஆண்கள் மட்டும் போய் விடுகிறீர்கள், எவ்வளவு பெரிய ஒரு வணக்கம் போர் என்பது, அதற்கு நிகராக வேறு ஒன்றுமே கிடையாது. அஃபலா நஃப்ஸு முஜாஹிதீன் இருக்கும், உங்களோடு சேர்ந்து பெண்களாகிய நாங்களும் வரலாமா? எதற்கு? போர் செய்வதற்கு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதுல் கபீரி வல் ضعீஃபி வல் மர்அத்தி, பெண்களுக்கு உண்டான, பலகீனமானவர்களுக்கு உண்டான, பெரியவர்களுக்கு உண்டான போர் ஆகிறது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். உண்மையான ஹஜ் என்பதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி தான் அவர்களுக்கு உண்டான ஜிஹாத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபலா அதஉல் ஹஜ்ஜ பஅத இன் சமிஅது ஹாதா மின் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்ப இதை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் ஒரு வருடம் கூட ஹஜ்ஜை நான் மிஸ் பண்ணவே கிடையாது. ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு சென்று விடுவேன் என்பதாக சொல்வார்கள் ஸல்லல்லாஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், யா ரசூலல்லாஹ், பெண்களுக்கு ஜிஹாத் கடமையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, பெண்களுக்கு ஜிஹாத் கடமை, அறப்போர் கடமை. ஆனால் அவர்களுடைய அறப்போரில் லா கிதால ஃபீ, அதுல ஒருவர் இன்னொருவரை வெட்டுவதுலாம் கிடையாது. மாறாக அல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜு உம்ராவும் தான் அவர்களுக்கு உண்டான போர். என்ன காரணம் தெரியுமா? எப்படி போர் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் அவர் இருப்பாரோ, அதே போல ஹஜ்ஜுடைய நேரத்திலும் உம்ராவுடைய நேரத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் கடுமையான கஷ்டம் ஏற்படும். ஹஜ்ஜி உம்ராவுடைய வணக்கம் என்பது சாதாரணமானதல்ல, நஃப்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. எனவே நஃப்ஸை அவர் கட்டுப்படுத்திக் கொண்டு, தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அங்கே அவர்கள் தியாகம் மேற்கொள்கிறார்கள் அல்லவா? அதனால்தான் இது ஜிஹாதிற்கு சமமானது, நிகரானது என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஹஜ்ஜை கூலியின் விஷயத்திலே போருக்கு ஒப்பிடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஹஜ் செய்த ஹாஜியை அந்தஸ்தில், தரஜாவில், போரிலே சென்று போர் செய்யக்கூடிய முஜாஹிதுக்கு ஒப்பிடுவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஹஜ்ஜி என்பது முன் சென்ற பாவங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஜிஹாத் என்ற ஒரு உன்னதமான அந்த வணக்கத்தை விடவும் மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு வணக்கம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஒரு தோழர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஃதல், அமல்கள் ஏகப்பட்டது இருக்குது, அதுல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான சிறந்த அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை கொண்டும் நம்பிக்கை கொள்வது. சும்மா மாதா, அடுத்து என்ன அமல் சிறந்தது? ஜிஹாதுல் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது. மூன்றாவதாக கேட்டார்கள், சும்மா மாதா, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே அமல்களிலேயே மிக உயர்ந்து சிறந்தது, அதிகம் நன்மை செய்யக்கூடிய ஹஜ். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜே மப்ரூர்னா என்ன? எடுத்ததற்கெல்லாம் ஹஜ்ஜுல் மப்ரூர் ஹஜ்ஜுல் மப்ரூர்ங்கிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? நபியர்கள் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொன்னால் ஒன்றாவது இஃஷாஉஸ் ஸலாம், சலாத்தை அதிகமாக பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும், சலாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஹாஜிகளுக்கு. இரண்டாவது இத்ஆமுத் தஆம், அதிகமாக நீங்கள் விருந்தோம்பல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமானது லீனுல் கலாம், ஹாஜிகளிடத்திலே, உம்ரா செய்யக்கூடியவர்களிடத்திலே நீங்கள் மென்மையாக பேச வேண்டும். மென்மை மிக முக்கியமானது அந்த இடத்தில். அங்கே ஷைத்தான் எப்படியாவது சண்டை போட்டுவிடுவதற்கு தான் முயற்சி செய்வான். 2019 ஹஜ்ஜிக்கு போயிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், டிராவல்ஸ்ல யாருமே எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடைசி அந்த மீனாவோட தங்கிட்டு இருக்கும் பொழுது பிற 10 அன்று இங்க டிராவல்ஸ்ல இருந்த ஒரு வயசானவர் மூலமாக ஷைத்தான் வந்தான். 10 வரைக்கும் சந்தோஷமா இருந்தோம், எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம். பிற 10 அன்னைக்கு ஒரு டென்ஷன் ஆனவர் பாருங்க. எதை சொல்ல வர்றோம்? ஹஜ்ஜே மப்ரூர் என்பது எவ்வளவு பெரிய டென்ஷனா இருந்தாலும் அப்படியே நீங்க என்ன செய்யணும், டஸ்டா மாத்திரும்.
மைனஸ் எல்லாம் பிளஸ் மாத்திரணும். அப்படி நீங்கள் இருப்பீர்கள், உங்களுடைய ஹஜ் ஆகிறது அது மப்ரூரான ஹஜ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உண்டான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதாக குறிப்பிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க பாருங்க, அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹாஜ். எவ்வளவு அழகான ஒரு துஆ. யா அல்லாஹ், ஹாஜியை மன்னிச்சிரு. அடுத்து கேட்டாங்க ஒரு துஆ, வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். இந்த ஹாஜி யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாரோ அவரை நீ மன்னிச்சு. ஹஜ்ஜில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி, அல்லாஹும்ம ஃபிர் லி ஃபுலான் இப்னி ஃபுலான், யா அல்லாஹ் இன்னாருடைய மகனார் இன்னாரை மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக துஆ கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்டாங்க, ஜி அந்த மனிதர் யாருக்காக நீ மன்னிப்பு கேட்கிறீங்க? இந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை சுட்டி காட்டி, எனக்கு உண்டான சிரமங்களை இவர் லேசாக்கி வைத்தார், என்னுடைய சிரமங்களை இவர் லேசாக்கி வைக்கின்றார். எனவே நான் ருக்னை யமானிக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் மத்தியிலான இடத்திலே இருந்து கொண்டு நான் இவருக்காக துஆ செய்கிறேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், அவருக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்பதாக குறிப்பிட்டார்கள். எனவே ஹாஜியானவர் அவர் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாரோ அவருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் இந்த ஹஜ் என்ற அமல் எவ்வளவு முக்கியமானது. யார் அடிக்கடி ஹஜ் உம்ராக்களை செய்வார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு வாழ்க்கையிலே வறுமையை நீக்கி விடுகிறான், பாவங்களை போக்கி விடுகிறான். தாபியுல் ஹஜ் வல் உம்ரா, நபிகள் சொல்வார்கள், தாபியுல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். யுன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப், வறுமையை நீக்கிவிடும், பாவங்களை போக்கிவிடும். எப்படி? கமா யுன்ஃபில் கீரு ஹுப்ஸல் ஹதீஸி வல் தஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளி இரும்பை எப்படி ஒரு கல்லனின் அந்த ஊதுகுழல் தூய்மைப்படுத்துகிறதோ, அந்த துருக்களை அசுத்தங்களை நீக்கி விடுகிறதோ, அது போன்று அடிக்கடி ஹஜ் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர்களுடைய பாவங்களையும் வறுமையையும் இந்த அமல் நீக்கி விடுகிறது என்பதாக சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தா எவ்வளவு கவனிப்போம், நம்ம வீட்டு விருந்தாளி என்பதாக சொல்லி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்றும் சில விருந்தாளிகள் இருக்கிறார்கள். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாஉ வஃதுல்லாஹ், ஹஜ் செய்ய வந்த ஹாஜிகளும் உம்ரா செய்ய வந்த ஹாஜிகளும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇதா ஸஅலு அஅதவு, அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். வஇதா தஅவு அஜாபு, அவர்கள் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் பதிலளிப்பான். வஇன் அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால் அஹ்லஃப லஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதற்கு பகரத்தை அவர்களுக்கு பன்மடங்காக கொடுப்பான் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். அன்சாரி கிளையைச் சேர்ந்த ஒரு சஹாபி, தகஃபி கிளையைச் சேர்ந்த ஒரு சஹாபி, ரெண்டு சஹாபாக்கள் நபியிடத்துல சில கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டு போகலாம் என்று வருகிறார்கள். வந்து அந்த இரண்டு சஹாபாக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தோழர்களே, நீங்கள் என்னிடத்திலே வந்த நோக்கம் சில கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறீர்கள். உங்கள் மனம் நாடினால் நீங்கள் இந்த கேள்விகளை கேளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் என்ன கேட்க வருகிறீர்களோ அந்த கேள்வியை நானே சொல்லி பதிலளிக்கின்றேன். இந்த ரெண்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 7 அமல்கள் குறித்து சொன்னார்கள். நீங்கள் என்னிடத்திலே கேட்க வந்த கேள்வி என்ன தெரியுமா? ஒருவர் ஹஜ்ஜிக்காக நாடி தன்னுடைய வீட்டிலிருந்து பைத்துல்லாவை நோக்கி செல்லும் பொழுது அவருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அங்கே சென்று காபத்துல்லாவை 7 முறை சுற்றியதற்கு பின்னால் ஒரு 2 ரக்காத்துகள் சொல்வோம் அல்லவா, அந்த 2 ரக்காத்தினுடைய நன்மை என்ன? நீங்கள் கேட்க மூன்றாவது கேள்வி, சஃபா மர்வாவுக்கு இடையில் சரி நடக்கின்றார்களே, சுற்றுகிறார்களே, அதனுடைய நன்மைகள் என்ன? நான்காவது கேள்வி, அரஃபாவுடைய அந்த மாலை பொழுது அரஃபாவுடைய அந்த இடத்திலே எல்லோரும் சங்கமிக்கிறார்களே, அதனுடைய நன்மை என்ன? ஐந்தாவது கேள்வி, குர்பானி
அறுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? ஆறாவது கேள்வி, நீங்கள் ஷைத்தானுக்கு கல்லை எறிகிறீர்களே, அந்த கல் எறிவதனுடைய நன்மைகள் என்ன? ஏழாவது கேள்வி, கடைசியாக தவாஃபு ஸியாரா, தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய விடை பெறக்கூடிய தவாஃப், காபாவை 7 முறை சுற்றுவது, அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை தான் நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள், அப்படிதானே? 2 சஹாபாக்களும் சொன்னார்கள், வல்லதி பஅஸக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறோம், லஅன் ஹாதா ஜித்து அஸ்அலு, இதை பற்றி தான் நாங்கள் உங்களிடத்தில் கேட்க வந்தோம் என்று சொன்னதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி நிய்யத்து வைத்து எப்பொழுது உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் கிளம்புவீர்களோ, லா ததஉ நாகதுக ஹுஃபன் வலா தர்ஃபஉஹு இல்லா கதபல்லாஹு லக ஹஸனன் வ மஹா அன்க ஹதீஅத்தன், உங்களுடைய வாகனம் ஒட்டகம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு தீமை அழிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். இந்தியாவுடன் கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 4000 கிலோமீட்டர். இந்த 4000 கிலோமீட்டர் நம்ம ஒட்டகத்துல போனா எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைக்குமோ அத்தனை எட்டுக்களுடைய நன்மைகள் எழுதப்படுகிறது, தீமைகள் அளிக்கப்படுகிறது. நம்ம ஒட்டகத்துல போற ஃபிளைட்ல தானே போறோம். நம்ம ஒட்டகத்துல போயிருந்தா ஒரு சில ஆயிரங்களோட முடிஞ்சிருக்கும். ஃபிளைட்ல போறோம், ஒட்டகத்துல போறதை விட ஃபிளைட்ல பன்மடங்கு பணங்களை செலவழிக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யார் எங்கிருந்து புறப்படுவார்களோ ஃபிளைட்ல, ஒட்டகத்துல போனா என்ன நன்மை அல்லாஹ் வழங்கி விடுவார். அல்லாஹ் நன்மையில் விசாலமான. இரண்டாவது கேள்வி, தவாஃப் செய்வதற்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் தொழுவது, அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரபி அடிமையை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நீங்கள் நடப்பது, அதனுடைய கூலி என்ன தெரியுமா? 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். அரஃபாவிலே மாலை பொழுது நீங்கள் தங்குகிறீர்களே, அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபாவில் ஒரு வினாடியாவது தங்கியாக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் ஹஜ்ஜி திரும்ப அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அந்த அரஃபாவுடைய தினத்திலே அந்த நாளில் அங்கே தங்குவது இருக்கின்றதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வானத்திலே இறங்கி வந்து மலக்குகளிடத்திலே சொல்கிறான், இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஜாஊனி ஷுபுதன் குபுரன் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், மிக பெரும் தொலை தூரங்கள் இருந்ததெல்லாம் வந்து தலைவிரி கோலமாக புழுதி படித்தவர்களாக, என்னுடைய வேதனையை பயந்தவர்களாக, என்னுடைய மன்னிப்பை அருளை ஆதரவு வைத்தவர்களாக இங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். மண்களின் இம்மியின் அளவு எத்தனை அளவு இருக்குமோ, மண்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு, மலை துளிகள் எண்ணிக்கை அளவுக்கு, கடலின் நுரைகள் எண்ணிக்கை அளவுக்கு உண்டான எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன். என்னுடைய அடியார்களே, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக செல்லுங்கள். யாருக்காக நீங்கள் பரிந்துரைத்தீர்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது, நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இது அரஃபாவுடைய தினத்தில் மாலை பொழுதிலே இருக்கக்கூடிய நன்மை. ஃபலிகுல்லி ஹஸாத்தின் ரமைதஹ, நீங்கள் எரியக்கூடிய ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுக்கும் என்ன நன்மை தெரியுமா? தக்ஃபீரு கபீரத்தின் மினல் மூபிகாத், படு நாசத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் பாவம் மன்னிக்கப்பட்டு போகிறது. ஒரு கல் எறிவீர்களேயானால் அந்த ஒரு கல்லின் பகரமாக படு நாசத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு போகிறது. அம்மா நஹ்ருக, நீங்கள் குர்பானி பிராணியை அறுப்பது நாளைக்கு மறுமையை அல்லாஹ்விடத்திலே சேமிப்பாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தலை முடிகளை சிரைப்பது அல்லது குறைப்பது இருக்கின்றது. எத்தனை முடிகள் கீழே விடுகிறதோ ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு தீமை அளிக்கப்படுகிறது. கடைசியாக நீங்கள் செய்யக்கூடிய விடைபெறக்கூடிய தவாஃப், காபாவை 7 முறை சுற்றுவது இருக்கின்றதே, அந்த நேரத்தில் நீங்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று சுற்றுகிறீர்கள். ஹத்தா யதி மலக்குன், ஒரு மலக்கு வருகிறார். ஹத்தா யதா யதைஹி பைன கத்திஃபைக, உங்களுடைய தோள் விதத்திலே கையை வைத்து சொல்கிறார், இஅமல் ஃபீமா யஸ்தக்பில்,
இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் புதிதாக அமல்களை செய்யுங்கள். அது ஒஃபிரலக்க மாமலா, முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம் ஹஜ் என்ற அமல்! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும், நம் வீட்டு பெண்களுக்கும் இந்த ஹஜ் என்ற பாக்கியத்தை, கடமையை செய்வதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்தி அதை செய்வதற்காக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே ஹஜ் என்பது முஸ்லிம்களுக்கு அவருடைய ஈமானுக்கு உரம் சேர்க்கக்கூடிய ஒரு அமல். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அரஃபாவுடைய தினத்திலே இருந்து ஈமானுக்கு மிகச்சிறந்த ஒரு உரத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இதை நாம் சொல்லவில்லை. 1868 பிரிட்டிஷ்ல பாராளுமன்றம் நடக்குது. 1868 இருந்து 1874 வரை 5 வருடங்கள் வில்லியம் கிளாஸ்டோன் என்பவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அவர் பிஎம் ஆன உடனே முதல் பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட விவாதம் என்ன தெரியுமா? பல நாடுகளில் நாம் காலூன்றி விட்டோம், முஸ்லிம்களின் நாடுகளில் மட்டும் இன்னும் காலூன்ற முடியவில்லையே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அங்கே பலரும் பல வகையான கருத்துக்களை சொல்கிறார்கள். கடைசியாக வில்லியம் கிளாஸ்டோன் எழுந்து சொன்னார், குர்ஆனை எடுத்துக்கொண்டு 3 காரணங்கள் தான் முஸ்லிம்களுடைய நாடுகளை நாம் அவருடைய நாட்டில் காலூன்ற முடியவில்லை. முதலாவது, இதோ இந்த குர்ஆன் தான் அவர்களை வழிகாட்டுகிறது, இதன்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிவாசலுக்கு சென்று ஈமானுக்கு உரத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மூன்றாவது, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு சென்று அரஃபாவுடைய தினத்திலே முஸ்லிம்கள் ஈமானுக்கு உரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இதில் ஈடுபடும் வரை அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதாக சொல்லி குர்ஆனை கிழித்து எறிந்தார் அந்த இடத்தில். ஆக சொல்ல வரக்கூடிய நோக்கம், ஹஜ்ஜி சென்ற போயிட்டு வந்தவர்களை பார்த்தால் மாஷா ஒரு வகையான பிரகாசம் இருக்கும், உள்ளமெல்லாம் சுத்தமாக இருக்கும். எனவே ஹஜ்ஜி என்பது அரஃபாவுடைய தினத்திலே ஈமானுக்கு உரத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான அந்த ஊர் மக்கா, மதீனா இவைகளை பார்த்து அல்லாஹ் அங்கே பல்வேறு வகையான அவருடைய அடையாள